Hello and welcome to Jaya TV's Independence Day special. இன்னைக்கு நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி here's wishing all of you a very very happy Independence Day and இன்னைக்கு ஒரு musical special அப்படின்னு சொல்லலாம். I think it's more like a personal live concert which you're absolutely going to love. So இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sai Vignesh. He definitely needs no introduction, but having said that, let's invite Sai Vignesh to the show. Hi Sai, thank you so much for being here. எல்லாருக்கும் வணக்கம். So thanks for the intro. Thank you. இன்னைக்கு நீங்க வந்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா I'm sure today is going to be a completely musical journey and இன்னைக்கு உங்களோட உங்க full team-யும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. So I would love it if you can introduce them as well. Definitely. Mr. Vigneshwar on keyboard, Mr. Alan on bass guitar, Mr. Welcome Alan. Tirucheri Karthik on violin, Mr. Karthik. Bharat on drums. All right, so the team is here. Let's begin. Definitely. But before that Vignesh, நீங்க வந்து உங்களோட ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து I want to know a little bit of details. ஏன்னா music has always been a part of your life, இல்லைங்களா? கண்டிப்பா. But and how was the process of it, the beginning of it? Okay. So I started learning music from the age of 6. 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சேன். So proper I still learn music. So Carnatic music for the last 20 years கத்துட்டு இருக்கேன். So that's how my musical journey started. And அதுக்கப்புறமா வந்து I started going for competitions. ஸோ நிறைய கர்நாடிக் மியூசிக் காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு அண்ட் அப்படி மெதுவாக இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ முதல்ல எடுத்தோடனே நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. தட்ஸ் த ட்ரூத் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 years ஐ வாஸ் வெரி, எனக்கு என்ன சொல்கிறது, இதில் இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி போக போக எனக்கும் தெரிய வந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஷுட் தேங்க் மை குருஸ் இந்த டைமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஸ்ரீமதி லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன். அவங்க வந்து நிறைய எனக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி உன்னால முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு, ஐ திங்க் எவ்ரிபடி இன் தேர் லைஃப் தே நீட் தட் புஷ். ஸோ அது இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவங்க அந்த ஒரு புஷ் கொடுத்து உன்னால முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு 2 years நான் இல்லைன்னு சொன்னப்பறம் அவங்க புஷ் பண்ணதுனால தான் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு அப்பதான் எனக்கும் தெரிஞ்சது, ஓகே நம்மளால ஏதோ நம்ம பாடுறோம், பட் அதுக்கும் மேலே நம்மளால இன்னும் புஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் we can do something better than what I am doing. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஐ ஸ்டார்டட் டூயிங். பட் அதுக்கப்புறம் மேஜர் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னா 2014 I was a part of a reality show. So that gave me a good recognition amongst the public and everybody. Right. So and in the time I would also like to thank all the people for supporting me. அந்த ஷோவாக இருக்கட்டும், அதுக்கு முடிஞ்சதுலேருந்தும் இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் தி சப்போர்ட், தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஹஸ் பீன் ரியலி கிரேட். ரொம்ப நிறைய அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த ரியாலிட்டி ஷோக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் சினிமா பாடல்கள். அதாவது அது வரைக்கும் நான் பாடினதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஆரம்பிச்சு மெதுவாக அப்போ ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம் போகும்போதுலாம் எனக்கு மொத்தமாகவே ஒரு 2 சினிமா பாட்டு தெரிஞ்சா பெரிய விஷயம், அவ்வளோதான் தெரியும். ஆமாம். ஸோ அப்படி போனது தான். பட் அதுக்கப்புறத்துலேருந்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச், லைக் ரைட் ஃப்ரம் ஸ்டேஜ் ஃபியர், அதுக்கப்புறம் ஒரு நிறைய லெஜண்ட்ஸ் முன்னாடி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய க்ரௌட் முன்னாடி ஒரு பாடக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஃபார் டிவோஷனல் ஆல்பம்ஸ், ஜிங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ஆரம்பிச்சு அப்படி பண்ணி தான் இப்போ இந்த இட்ஸ் லைக் இப்போ ஐ வுட் சே இப்போதான் இட் ஹஸ் ரியலி ஸ்டார்டட். So there's a lot more to go with everybody's blessing. So yeah, இதுதான் journey. Very nice. But what a transformation it's been, இல்லைங்களா? Definitely. From that to வராக ரூபம். கண்டிப்பா. ஏன்னா உங்க பேரு சொன்ன உடனே there's no way that we cannot mention வராக ரூபம். Correct. It has been that song that has brought everybody together. Definitely. And ஒரு universal blessing is through that song. Very true. நான் எல்லா இடத்துலயுமே அதுதான் சொல்லுவேன். ஸோ வராகரூபம் வந்து எனக்கு வந்து ஒரு யூனிவர்ஸோட ஒரு அபண்டன்ட் பிளெஸிங் தான் அந்த பாட்டு. பிகாஸ் நம்ம லைஃப்ல நிறைய சாங் பாடுவோம், பட் சில பாடல்கள் வந்து will remain special to you and for everybody. அது அந்த மாதிரி அண்ட் ஃபார் எவ்ரிபடிங்கிறது அது அமையிறது ரொம்ப கஷ்டம். சரி, நம்மளுக்கு நிறைய பாட்டு நான் பாடிருக்கேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம், பட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அதை ஹோல் ஹார்ட்டடா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நம்மளுக்கும் மீறி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். I agree. So that's how வராக ரூபம். Of course அதை பத்தி டெஃபினட்டா வில் ஸ்பீக் வெரி தனியா பேசலாம். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா Sai Vignesh, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி when you grew up நீங்க வந்து playback singing வந்து நீங்க யோசிச்சு பார்க்கல, you didn't want to do it, இல்லீங்களா? இல்ல, ஆமா. see playback singingலாம் வந்து ரொம்ப அத நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. அது it so happened that அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பாத் அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் playback singing பண்ணும்போது இல்ல ஆன் ஸ்டேஜ் நீங்க வந்து
நிறைய படத்தோட பாட்டு தெரியாது அப்படின்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் ஏதாவது பாடினது ஞாபகம் இருக்கா? where you really struggled, அதாவது இந்த பாட்டு எனக்கு தெரியாதானே, இதை கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினது பார்த்தீங்கன்னா அந்த ஊரு விட்டு ஊரு வந்துன்னு ஒரு சாங் இருக்கும். ராஜா சாரோட ஒரு பியூட்டிஃபுல் ஃபோக் மெலடி ஆக்சுவலி. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது நான் ரொம்ப பயந்து பாடினேன். பட் அஃப்கோர்ஸ் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன சாங். ஸோ அதனால அண்ட் அதை அப்படியே கட் பண்ணா நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேபேக் டெபியூ வந்து 2018ல கணேஷ் ராகவேந்திரா அவருடைய ஒரு படத்துக்காக அவர் மியூசிக் பண்ண ஒரு படத்துல நான் பாடினேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ அப்பரண்ட்லி ஒரு ஃபோக் சாங். ஸோ அப்படிதான் என்னுடைய இது ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். பட் இந்த இண்டஸ்ட்ரியில ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய பாடுவோம். பட் சிலது வந்து இட் பீப்புளுக்கு தெரிய வரும், சிலது வந்து தெரியாமே இருக்கும். அந்த மாதிரி அமையறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய பிளெஸிங். இப்போ ஒரு அண்ட் அகைன் ஒரு 2-3 பாட்டு பேக் டு பேக் வந்து அண்ட் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணி அதை ஹிட் ஆக்கி அவங்களுடைய பாட்டா அதை ஏத்துனா மட்டும்தான் வெளில தெரியும். ஸோ இப்போ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இருக்கிற இதுல அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பீட் வராக ரூபம் ஆர் குருமுகில் மூவி சீதாராமம் அண்ட் அயோத்தி படத்துல RRO அந்த சாங். ஸோ தீஸ் 3 சாங்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பர் 2022 and 23. 22ல குருமுகில் அண்ட் வராக ரூபம் ஹேப்பன். 23 ஏர்லி ஸ்டேஜஸ் ஒரு மார்ச் ஏப்ரல்ல திஸ் சாங் அயோத்தியில இது ரிலீஸ் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் இது வந்ததுனால இட் கேவ் மீ அ வெரி வெரி குட் புஷ் அண்ட் பர்சனலா ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தீஸ் சாங்ஸ். அதுக்கப்புறம் ஐ ஷுட் சே இந்த மொமெண்ட்ல ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் தீஸ் சாங்ஸ். இது மட்டும் இல்லை, நிறைய பாடிருக்கேன். பட் ஒரு மக்களுக்கு வந்து நம்ம அந்த வாய்ஸ் அக்செப்ட் பண்ணணும், இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னா இட் டேக்ஸ் a lot of courage. ஏன்னா நிறைய பாட்டு கேட்பாங்க. பட் அதுல வந்து சில பேர்லாம் வந்து எனக்கு இன்னும் இப்போ கூட மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வராக ரூபம் வந்து அந்த பாட்டு கேட்டு தான் நாங்கள் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் வந்து இந்த பாட்டு கேட்டால் ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு. நம்ம நிறைய பாட்டு பாடலாம், பட் நம்ம வாய்ஸ் ஆர் அந்த மியூசிக்னால ஒருத்தவங்களுக்கு வந்து இஃப் தே ஆர் கெட்டிங் ஹீல்டு, அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a very great blessing. Yes, and not just அதாவது வெறும் ஒரு ரீஜனல் ஆடியன்ஸஸா மட்டும் இல்லாம கரெக்ட் pan India audience acceptance அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். Definitely correct. So when it actually happened, அப்ப how was it for you? See, to be frank, as a singer usually we get called for singing tracks. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சாங் இருக்கு, நீங்க வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த படம் ஆர் எந்த இதுல வரப்போகுது சுச்சுவேஷன் அப்படிலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வராக ரூபம் ஆக்சுவலி எப்படி எனக்கு கால் வந்துச்சுன்னா, பாலசாயி சார்னு ஒருத்தர் இருக்காரு, ஹீஸ் அ வெரி லெஜெண்டரி ஃபிளாட்டிஸ்ட். ஸோ அவர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அஜ்னீஷ் இஸ் தி கம்போசர் ஆஃப் காந்தாரா. ஸோ அவங்க வந்து பாலசாயி சார்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஹி ஹஸ் ரெஃபர்ட் என்ன இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு அவைலபிளா அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே மேல அன்னைக்கு நான் அவைலபிளா இருந்து அன்னைக்கு போனதுனால தான் அந்த பாட்டு எனக்கு இருந்தது. அப்போ வெறும் ட்ராக் பாடுறதுக்கு ட்ராக் தான். ஸோ ஆல் தே செட் வாஸ் லைக் இது ஒரு சின்ன மூவி, ஒரு 4 லைன் தான். பிகாஸ் 4 லைன் தான், டோட்டலி 8 லைன்ஸ் இருக்கும் சாங்ல. ஸோ அப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது 4 லைன்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ 4 லைன்ஸ் தான். பட் தே வாண்டட் சம் கிளாசிக்கல் சிங்கர் யாராவது கேட்டாங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ணப்பா, நான் அன்னைக்கு அவைலபிளா இருந்தேன். ஸோ அதனால ஐ வென்ட் டு ஸ்டூடியோ. அப்போ அஜனீஷ் பிரதர் வாஸ் தேர். ஸோ அந்த மாதிரி அப்போ சொன்னது எல்லாமே எனக்கு இதுதான். ஸோ இட்ஸ் லைக் வெரி ஒரு ரொம்ப பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி, பட் ரொம்ப கல்ச்சுரல் பேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ரீஜனலாகவும் இருக்கும். பட் உங்களுடைய அந்த கிளாசிக் எசன்ஸும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி டிவைன். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட். ஸோ நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்கேல், அதாவது இப்போ கீபோர்டில் வாசிச்சாங்களே, ஸோ அந்த மாதிரி வெறும் ஒரு பேட்ஸ் ப்ளஸ் கிளிக் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் இதுல வந்து எல்லாமே வந்து நம்ம வாய்ஸ்ல தான் வெளில வருமாங்கிறது தெரியாது. இட்ஸ் நாட் a guarantee. ஸோ அப்படி வந்துட்டேன். பட் உள்ளூர எனக்கு ஒரு ஆசை. பிகாஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ ஆல்சோ காட் டு see the visuals. ஸோ அப்போ பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, அந்த ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது நான் என்ன சொல்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லாம நல்லா இருந்ததுன்னா அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு. பட் அதுக்கப்புறம் திருப்பி தே கால் மீ இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 லைன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 4 லைன்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமும் கூட எனக்கு இட்ஸ் லைக் நான் வந்து ஹோப் எதுவும் வச்சுக்கல. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடிருக்கோம். பட் சிலது வரும், சிலது வராம போயிடும். ஸோ அதனால இட்ஸ் லைக் தட்ஸ் ஹவ் தி இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். அதனால அப்படி வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் செப்டம்பர் 30th 2022 ஒரு ஸ்பாட்டிஃபைல இருந்து ஒரு இமெயில் வந்து இந்த மாதிரி, ஹாய் சாய் விக்னேஷ், யூ ஹேவ் a நியூ ரிலீஸ் அப்படிதான் எனக்கு வந்து தெரியும். சோ நம்ம தான் நம்மளோட வாய்ஸ் தான் கண்டுபிடிச்சீங்களா? சோ இட்ஸ் லைக் அப்படிதான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா
ஒரு ஐ திங்க் இட் டுக் மந்த் அண்ட் ஹாஃப் இன் சென்னையில. பெங்களூர்ல வந்து ஒரு 1 வீக்லயே the song was a huge hit and the movie everything was a hit. பட் சென்னையில வந்து since it was இங்க வந்து நம்ம கன்னடால இருந்து டப் பண்ணி தமிழ்ல வந்ததுனால பட் சாங் வந்து ஒரு வருஷம் தான். ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒரே வருஷம் தான் இந்த இதுதான் இருக்கும். பட் மூவி வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இட் டுக் லைக் ஒரு 1.5 months அப்புறம் இந்த IMDb ரிவ்யூ, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டால்லாம் எல்லாரும் பண்ணி அப்பதான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு பெங்களூர்ல அப்படின்ட்டு. அண்ட் தட்ஸ் ஹவு திஸ் சாங் evolved அப்படிதான் நான் சொல்லணும். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் திஸ் சாங் ஹஸ் given me a very beautiful identity. இப்போ நான் எங்க போனாலும் சார் நீங்க அந்த வராகரூபம் பாடுனீங்க, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் ஒரு பிளேபேக் சிங்கருக்கோ ஆர் ஒரு சிங்கருக்கு நம்மளோட பாட்டு நீங்க பாடின பாட்டை வச்சு if they are able to identify you, அதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. அண்ட் இதனால people also got to know இவன் என்ன பண்ணிருக்கான், வேற என்னெல்லாம் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரியும் people got to know. சோ இப்போ நிறைய பேர் வந்து வராரூபம் பார்த்துட்டு தான் ஓ நீங்க கிளாசிக்கலும் பாடுவீங்களா அப்படின்னு தெரியும். சோ ஐ ஆல்சோ பெர்ஃபார்ம் 2.5 hours ப்ராப்பர் கிளாசிக்கல் கான்சர்ட்டும் பாடுவேன். அண்ட் ஐ ஆல்சோ பெர்ஃபார்ம் ஃபார் சினி சாங்ஸ் அண்ட் டிவோஷனல். ஸோ எல்லாமே ஸோ இட்ஸ் லைக் திஸ் சாங் நான் தான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே இது இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்வாங்கல்ல. So this song and the mari that has happened. It's brought out the best facets definitely and at this point I would also like to thank the whole team of Kantara, Ajrish brother arkatum and the whole team of musicians in the partla vast ella musicians because avangalla illama idu kadiyadu. Right. So yeah. Also congratulations உங்களுக்கு film fair அந்த பாட்டுக்கு வந்தது. Thank you so much. I'm sure it's super well deserved. ஏன்னா நாங்க pan India எல்லாரும் லவ் பண்ணது மட்டும் இல்லாம getting that recognition, getting the film fair for it must have felt amazing. Definitely because அது வந்து film fairலாம் உண்மையா சொல்லணும்னா நான் வீட்ல தான் சொல்லியிருந்தேன். சின்ன வயசுல நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த டிவில தான் பாப்போம் film fairலாம். பட் இப்போ first of all அது நாமினேட் ஆனதே வந்து இப்போ 2 weeks back தான் அவங்க 2023 ஓட film fair best playback singer கன்னடா. So நாமினேட் ஆனதே பாத்தீங்கன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் லைக் நிறைய நான் இத்தனை சின்ன வயசுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பார்த்த சிங்கர்ஸ் கூட நாமினேட் ஆனதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து ஐ ஷுட் ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். பட் அதுக்கப்புறம் அதுல வின்னரா வந்ததுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்களுடைய ஆதரவு. And not just that, definitely a very well deserved award for sure. Thank you so much. Congratulations on that again. இப்ப அடுத்து I have one little tiny question for you that I keep wondering. ஏன்னா நிறைய பேர் இந்த playback singingல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா their life changes, நிறைய டிஃபரெண்டான பாட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டியூன் வெர்ஷன் பாடி இருப்பீங்க இல்லைங்களா. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ ஆப்வியஸ்லி நீங்க யூ ரீச் தி லெவல் பீக், நீங்க ஃபிலிம் ஃபேர் வாங்கிட்டீங்க. So now our expectations are sky high இல்லைங்களா. அது is it the same with yourself as well? நீங்க நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க in terms of music when it comes to playback singing? See நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் a very very humble start. அவ்வளவுதான். See என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ஃபார்முலான்னு சொல்லலாமா எப்படின்னு தெரியாது எனக்கு. என்னுடைய இல்ல அப்படி இல்ல. See because I think personally என்ன கேட்டீங்கன்னா there's lot more to go because there are so many amazing singers இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பட் அதுல நான் முதலே சொன்ன மாதிரி பீப்புளோட அக்செப்டன்ஸ் மேட்டர்ஸ் a lot. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எவ்வளோ பாட்டு பாடினாலும் ஒரு வெளில போயிட்டு இப்போ வந்து when we are able to sing அவர் சாங் இப்போ நான் நிறைய இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாட்டெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போயிட்டு நான் மற்ற நிறைய அமேசிங் சிங்கர்ஸ் பாடின பாட்டெலாம் பாடியிருக்கேன். பட் நம்ம பாட்டை ஒரு இடத்துல போயிட்டு பாடிட்டு அதை பீப்புளும் உங்க கூட சேர்ந்து பாடுறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எமோஷனுக்கு வந்து அளவே கிடையாது. ஸோ அது வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். பட் இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டு of course I have sung after these songs நிறைய பாடியிருக்கேன் and it has also been released. யுவன் சங்கர் ராஜா சாருக்கு மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு படம், புகழ் அவர் நடிச்சிருக்கிற ஒரு படத்துல ஒரு மெலடி சாங் பாடியிருக்கேன். அண்ட் பொன்னுன்று கண்டேன் அகைன் இட்ஸ் சோனி லைவ் ஆப்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி, அது யுவன் சங்கர் ராஜா சார் கம்போசிஷன்ல ஒரு பியூட்டிஃபுல் சாங் பாடியிருக்கேன். and there is lot more to come. நிறைய கன்னடாலையும் I have sung like ஒரு 6 to 7 songs. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது டெஃபினெட்லி இட் மக்களுக்கும் தெரிய வரும். and I am also eagerly looking forward to all of them. and மக்கள்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒன்று தான். ஸோ உங்களுடைய அன்பு, ஆதரவு அண்ட் எப்பயுமே அதை வந்து கீப் ஷவரிங் தம் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் நாங்கள் வந்து இங்கே ஐ மீன் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டை கேட்டாலுமே இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாமே வந்து வி ஒர்க் ஹார்ட் அண்ட் வி ஒர்க் அ லாட். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் நிறைய பிளேபேக் பாடியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு பி அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அ வெரி குட் மியூசிஷியன். இன்னும் நிறைய நல்ல பாட்டு பாடணும் அண்ட் அது எல்லாமே it should be accepted by people and everybody. அதுதான் என்னுடைய ஆசை. Absolutely. I'm sure. ஏன்னா
acceptance is something that has already been given to you. I know. இல்லைங்களா? It's only going to Definitely. continue. Wishing you all the very best. Correct. இதே Thank மாதிரி you so நிறைய நீங்க வந்து you should keep giving us lots more hits as well. Definitely. Sai Vignesh, I definitely have to ask you this. Generally பாத்தீங்கன்னா இந்த playback singers lifeல நிறைய டிஃப்ரெண்டான சாங்ஸ் இருந்தாலும் Correct. successes reach ஆனாலும் failures reach ஆனாலும் there are certain milestones that you can never forget இல்லைங்களா? So அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கிற அந்த certain milestones that you have crossed that you haven't forgotten எதுன்னு சொல்லுவீங்க? மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 2014ல் அந்த ஷோ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வாஸ் ஐ வுட் சே தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் பிகாஸ் அதுக்கு அந்த இது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தனி. இப்போ நம்ம லைவ்ல பாடுறது வேற, ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு ஒரு ப்ராப்பர் கண்டென்சர் மைக்கில் நம்ம பாடுறது வேற. பிகாஸ் அது வந்து உங்களுடைய ட்ரூ செல்ஃப் அப்படியே காட்டும். ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி வெரி எனக்கு ஒரு ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அது. அதுக்கப்புறம் தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஃபார் த டிவோஷனல் ஜிங்கிள்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் மைல்ஸ்டோன் ஐ வுட் சே மை டெபியூ சாங். பிகாஸ் சி நம்மளுடைய வாய்ஸை நம்பி ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு படத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிக் திங். ஸோ அப்படி ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் கணேஷ் ராகவேந்திரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெபியூ சாங் அவரோட படத்தில் தான் பாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஏகாந்தம்னு ஒரு மூவியில். ஸோ தட்ஸ் மை another milestone. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப என் மனசுக்கு பிடித்தமான சிலது இருக்கும்ல, அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஐ வுட் சே of course definitely 2022 because இந்த கோவிட்லாம் முடிச்சிட்டு எவ்ரிபடி ஐ மீன் ஐம் ஷூர் பிகாஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீட்டிலேயே இருந்து என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு இந்த டைம்ல இந்த ரெண்டு பாட்டும் இட் காட் ரிலீஸ். அண்ட் டு பி ஃப்ராங்க் இந்த ரெண்டு பாட்டுமே வந்து வி ரெக்கார்டட் இட் இந்த செகண்ட் வேவ் இருக்கும்ல, செகண்ட் கோவிட் வேவ், அப்பதான் வி ரெக்கார்டட் இட். ஸோ இட்ஸ் லைக் அப்போ போயிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ்பெஷலி குருமுகில் பிகாஸ் வந்து அது வந்து 2022 ஐ திங்க் மார்ச் டைம்ல ரெக்கார்ட் பண்ணோம். எக்ஸாக்ட்லி அந்த செகண்ட் வேவ் எல்லாம் வந்து முடிஞ்ச டைம். அந்த சாங் வந்து லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ குருமுகில் அஃப்கோர்ஸ் அது ஒரு மைல் ஸ்டோன், வராக இருக்கும் அண்ட் நிறைய சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில அண்ட் சாய் விக்னேஷ் as a human being நான் வந்து ரொம்ப உணர்ந்து என்ன வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ண மைல் ஸ்டோன்ஸ்னா நான் இதை சொல்லுவேன், இந்த சாங் சொல்லுவேன் டெஃபினெட்லி. So yeah, here's to many more milestones to come. I'm sure the success and failures are a part of life, but these milestones will keep bringing you closer to success. Definitely. Thank you so much. Very kind of you to appreciate from your heart. Thank you so much. Absolutely. You deserve it for sure. Thank It's so beautiful. ஏன்னா நீங்க பாடும்போது ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே செட்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. It's not just beautiful to listen to, it's an experience to live. So we absolutely love it. Thank you. Thank you so much. All right. And Kavya Pati already solitating. I'm sure she's definitely brought in a lot of good luck. Neenga sonna mari. Definitely. But not just Kavya, the other important people in your life irupanga illingla. Ivangalaala I have this inspiration. This is where I am today because of them. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா who you would like to hang? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லணும் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய அப்பா அண்ட் அம்மா. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் 6 வயசுல ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஹி ஹஸ் பீன் தேர் வித் மீ ஆல்வேஸ். பீட் ஒரு காம்படிஷன் கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அவென்யூஸ் ஓப்பன் ஆகும்போது அதை வந்து மாரலி மென்டலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு சம்வன் யூ நீட் இன் லைஃப். பிகாஸ் இல்லாட்டி அதை எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா ஐ டோன்ட் நோ நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஆல் கிரெடிட்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் என்னுடைய குருஸும் சொல்லணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஸ்ரீமதி லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 12 years ஐ பீன் லேர்னிங் ஃப்ரம் ஸ்ரீ கடலூர் டிஆர் வாசுதேவன். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் எங்கள் வீட்லேயே ஆக்சுவலி நான் அந்த ரியாலிட்டி ஷோ போகும்போது தே செட் இல்லை போவேணா, அதாவது எதுக்கு பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அப்போ ஐ வாஸ் டூயிங் மை 12th grade. ஸோ இது போனால் படிப்புலாம் போயிடும் போகாத அப்படின்னு. ஸோ பட் என்னுடைய குரு ஹீ இன்சிஸ்டட் மீ இல்லை போயிட்டு லெட் ஹிம் ட்ரை டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஒன்று வராது என்ன ட்ரை பண்ணிட்டோம், வந்தா ஓகே இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹவ் காட் such amazing people in my life. And of course my friends and எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ரொம்ப க்ளோஸாக சொல்லணும்னா definitely parents, my gurus and my friends. So இவங்க இல்லாமல் I don't know, மேபி வேற மாதிரி இருந்திருக்கும். பட் for what I am today, I really என்னுடைய sincere thanks and gratitude to all of them. I'm sure they're all watching and their blessings are always going to be with you for sure. அதே மாதிரி அவங்க புஷ் பண்ணதை I think we should also say thank you so much. What a lovely song and what so many other lovely songs that we're going to get out of you.
டெஃபினெட்லி. தேங்க்யூ Super. தேங்க்யூ. ஆல்ரைட். சோ இப்போ வந்து இது இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான சாங்ஸ் ஆமா, இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஜெயா டிவிக்கு ஒரு வாட்டி வந்தப்போ பாத்தீங்கன்னா நம்ம மார்கழி உற்சவம்ல வந்து கச்சேரிக்கு பாடினீங்க. ஆமா ஆமா அது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. டெஃபினெட்லி. இன்னைக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆமா, இல்லைங்களா? ஆமா, ஆமா. சோ ஹவ் டஸ் திஸ் கம்பேர் டு ஈச் அதர்? ஹவ் டு யூ ஃபீல்? டு பி ஃப்ராங்க், மியூசிக் இஸ் ஜஸ்ட் ஒன், அவ்வளோதான். ஸோ பிகாஸ் ஐ திங்க் தேர்ஸ் ஆல்சோ நிறைய மித் இருக்கு இதுல. பிகாஸ் சில பேர் வந்து மெனி பீப்புள் சே இப்போ கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு யூ ஷுடன்ட் சிங் சினி மியூசிக், ஆர் சினி மியூசிக் பாடினா யூ ஷுடன்ட் சிங் கர்நாடிக் மியூசிக். பட் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் காட் பியூட்டிஃபுல் குருஸ். பிகாஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடிலேருந்தே தே ஹவ் கல்டிவேட்டட் அ வெரி குட் தாட் இன் மீ. அதை நான் சொல்லணும். பிகாஸ் என்னோட குரு தான் வந்து என்னை புஷ் பண்ணி இல்லை நீ அதையும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். பிகாஸ் இப்போ ஐ திங்க் போஸ்ட் கோவிட் தெர் ஹஸ் பீன் லாட் ஆஃப் சேஞ்சஸ். பிகாஸ் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு அக்செப்ட் மியூசிக் இஸ் மியூசிக், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் லைக் சி இப்போ நிறைய ஜான்ரா இருக்கு. இப்போ கர்நாடிக் மியூசிக் இருக்கு, சினி மியூசிக் இருக்கு, பாப், ப்ளூஸ், ஜாஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. தேர் இஸ் லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர். இது ரெண்டு மட்டும் இல்லை. பட் நான் வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஜெயா டிவி மார்கழி உற்சவம்ல பாத்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ கார்த்திக் இவரும் நாங்களும் சேர்ந்து வாசிச்சிருக்கோம். ஸோ இவரோட அட்டையரே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நானும் அங்க இருக்கிற அந்த ஒரு ஜோன் வேற, இது வேற. பட் wherever we are we need to do justice, அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் அது இருக்கும் இப்போ கர்நாடிக் பாடும்போது என்ன ஒரு கிருதி பாடணும் இல்லை என்ன ராகம் பாடணும், ஐ ஹேவ் டு ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தட். ஸோ அதுலேருந்து ஐ கான் இப்போ நான் இங்கே பாடுற மாதிரி அங்கே ஐ கான் சிங், அண்ட் அங்கே பாடுற மாதிரி நான் இங்கே பாட முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி. ஸோ இப்போ இங்கே இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு குறுமுகிலோ வராக ரூபமோ இல்லை சே எனி சாங் ஒரு ஒரு வெஸ்டர்ன் சாங் பாடுறனா கூட அந்த சாங்க்கு அந்த சாங்கோட நேச்சர் என்ன, அந்த சாங்கோட ஜான்ரா என்ன, அதை தெரிஞ்சுன்னு ஐ ஹேவ் டு ரெப்ளிகேட். அதுதானே தவிர ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி. ஸோ எனக்கு வந்து பட் அகெயின் ஐ லவ் டூயிங் ஆல் தீஸ். ஸோ நான் மனசார பிடிச்சி எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதில் ஒரு நான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கறது இல்லை. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து எந்த ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் ஒன். ஸோ அதில் வந்து இதுக்கு பாடணும் இப்படி பாடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம அதை எப்படி அடாப்ட் பண்ணி அந்த ஒரு ஜான்ராக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்றோமா அப்படிதான் நான் பார்ப்பேன். அதெல்லாம் ஓகே. டக்குன்னு பாட சொன்னா எதை ஜாஸ்தி பாடுவீங்க? டக்குன்னு பாடணும்னா ஆஃப் கோர்ஸ் ஐ வில் சிங் கர்நாடிக். பிகாஸ் சி அதை கேட்டு நான் இப்போ ஐ ஸ்டில் லேர்ன் கர்நாடிக் மியூசிக். பிகாஸ் அதுக்கு வந்து எண்டே கிடையாது. அது வந்து ஒரு ஓஷன் மாதிரி. பட் அது நான் எந்த ஸ்டேஜ்ல போனாலும் பெருமையா சொல்லுவேன், நான் கர்நாடிக் மியூசிக் கத்துனதுனால ஐ எம் ஈஸிலி ஏபிள் டு அடாப்ட் டு ஆல் தீஸ். பிகாஸ் அதுல அவ்வளோ இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் அவ்வளோ கத்துனதுனால ஐ எம் ஈஸிலி ஏபிள் டு learn all these and sing, அவ்வளவுதான். So பேஸ் எதுவோ அதை மறக்க கூடாது என்னைக்குமே. and yeah I'm sure அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். definitely. see இப்போ இன்னைக்கு வராக ரூபமே எடுத்துக்கோங்களேன். so வராக ரூபம் is a playback song, is a cine song. but அதுல இப்போ நீங்க இன்னைக்கு you heard it right. so அதுல அவ்வளோ ராகம்ஸ் இருக்கு, நிறைய பைரவி இருக்கு, தோடி இருக்கு, கனகாங்கி இருக்கு, முகாரி இருக்கு. so இதெல்லாம் ப்ராப்பர் கர்நாடிக் ராகாஸ். பட் இதெல்லாம் வந்து ஒரு சினிமா பாட்டுல வந்து மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வராக ரூபம் மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஏபிள் டு சிங் தட் இன் கான்சர்ட்ஸ், கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ்லயும் பாட முடியும். ஐ திங்க் இவ்வளோ ஒரு ஹை நோட்ல இன்னைக்கு நம்ம ஷோ வந்து எண்ட் பண்ணியிருக்கிறது is something that we are so privileged to be witness to. Thank you so much. Thanks a lot. Thank you so much once again to each one of you. இவ்வளவு நேரம் எங்களுடைய அற்புதமான ஷோவை கேட்டதுக்கு. and sincere thanks to Jaya TV and the whole team because today was very very special to each one of us. all of us enjoyed, எல்லாருமே ரொம்ப enjoy பண்ணி we performed this for all of you. Sangeeta Medai was very very special எங்க எல்லாருக்குமே. and thanks to you too for taking this show very beautifully. and கூடிய விரைவில் உங்க எல்லாரையும் இன்னொரு அற்புதமான இதுல நாங்க எல்லாரும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். நம்ம சங்கீத மேடை, ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த ஷோ டுடே. இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோ. திஸ் இஸ் சம்திங் தட் we as a team enjoyed it. உண்மையாவே இண்டிபெண்டன்ஸ் டே எங்க எல்லாருக்காகவும் எங்க வியூவர்ஸ்க்காகவும் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.